அவரை படைக்கும் போதே ஆண்டவர் பாடலை ரசிக்கக்கூடிய தன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாடலை விரும்பக்கூடிய தன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, பணக்காரனானாலும் சரி, ஏழையானாலும் சரி, சிறு பிள்ளைகளானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, காட்டுவாசிகளானாலும் சரி, எல்லாருமே பாடலை விரும்புவது உண்டு, பாடலை ரசிப்பது உண்டு. எந்த பாஷையானாலும் சரி அவர்கள் பாடலை பாடுவது உண்டு. காட்டுவாசிகள் கூட பாடல் அவர்களுடைய பாஷை அவர்களுடைய பாடல் பாடுவது உண்டு. ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சிலர் சொல்றாங்க, பிள்ளைகள் கர்ப்பத்தின் கலியில இருக்கும்போது, வயிற்றில் இருக்கும்போதே அது நீங்கள் பாட்டு போட்டால் கூட, பாட்டு பாடினா கூட அந்த பிள்ளைக்கு காதல் கேட்கும், உள்ள அந்த பிள்ளையை ரசிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. இப்போ பாடல் என்பது என்ன? இந்த நாளில் உங்களோட நான் பாடலையும் ஆண்டவரை துதிக்கும் துதியை பற்றி நான் இந்த வேளையில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாடல் என்பது என்ன பார்க்கும்போது ஜெபம் தான் பாடல். பெரும்பாலான பாடல்கள் ஜெபமாக தான் இருக்கும். அப்போ ஜெபம் வந்து ஆண்டவர் நோக்கி துதிப்பது, நன்றி செலுத்துவது, ஆண்டவருடைய விண்ணப்பம் தெரிவிப்பது, ஆண்டவரிடத்தில் நம்முடைய வியாகுலங்களை தெரிவிப்பது, ஆண்டவருடைய மன்றாடுவது, பல விதமான காரியங்கள் ஜெபம். அதே பாடல் என்பது அந்த ஜெபத்துக்கு ஒரு ராகம் போடும்போது அது பாடலாம் மாறுது. அப்போ நம்ம எப்படி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது பயபக்தியோடு ஜெபிக்கிறோமோ, அதே நம்ம பாடும்போது நம்ம பயபக்தியோடு பாட வேண்டியது அவசியமாக இருக்குது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நீண்ட நாட்களாக நான் ஒரு விசேஷ பாடல் பாடணும்னு விரும்பினேன். இப்போ ஒவ்வொரு முறையும் நான் யோசனை நம்ம ஏற்கனவே பாடணும்னா சரி, என்னத்துக்கு விசேஷ பாடல் பாடணும் சொல்லிட்டு நான் பல முறை விட்டுப்பேன். நீங்கள் ஒரு பாடணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பிரசங்கமே துதியின் பாடலாக இருப்பதுனால நான் ஒரு விசேஷ பாடலை பாடணும்னு விரும்புகிறேன். இந்த பாடல் வந்து எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், புதிய பாடல் இல்லை, பழைய பாடல் தான். அதில் ஒரு கருத்து உள்ள பாடல் என்பதனால் முன்ன வந்து நான் பாட விரும்பினேன். இந்த பாட்டு புத்தகத்தில் இருக்குது அந்த பாட்டு. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனா, எந்த துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும்போது, அவர் பாதம் வீழ்ந்து பணிவே ஆனந்தம் கண்ணீர் வடிப்பேன், எந்த கோபம் ஜெயத்துடன்
பூமியிலே பலவிதமான பாடல்கள் உண்டு, பலவிதமான ராகங்கள் உண்டு. இன்றைக்கி ராக்கு என்னமோ சொல்கிறாங்க. நம்ம வாலிபர்கள் கூட, சிறு பிள்ளை வாலிபர்கள் கூட நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கேட்கும் பாடல்களும் ஜாக்கிரதையாக இருக்கும். நண்பர்கள் சொல்லுவாங்க இதற்கே அதற்கு எல்லாம் சொல்லுவாங்க. கேட்கும் பாடல் வாலிபர்கள் சொல்கிறாங்க, கேட்கும் பாடல் கவனமாக நம்ம இருக்கணும். ஏன்னா பாடல் மூலியமாகவும் ஆண்டவருக்கு நாம் நெருங்குவதற்காக கொடுக்கப்பட்டிருப்போம் காரியம். எதற்காக ஆண்டவர் துதி பாடல் நம்ம கொடுத்தார்? ஆண்டவரோடு நாம் நெருங்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம், அதை மறந்துவிடக்கூடாது. இந்த வேளையில் நான் உங்கள் மத்தியில் இந்த பாடல் துதியை பற்றி 4 முக்கிய புள்ளிகள் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நம்ம கொடுத்த அந்த வாரம் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் பாடல் துதி என்பது முதலாக ஆண்டவரோடு நெருங்குவதற்காக கொடுக்கப்பட்டது, ஆண்டவரை துதிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. எதற்காக ஆண்டவருக்கு துதிப்பதற்கு யோசித்து பார்க்கும்போது, துதிகளுக்கு பாத்திரர் அவர் தான். துதிகளுக்கு பாத்திரர் அவர் தான். கனமும் மகிமை துதியும் ஸ்தோத்திரம் சதாகாலம் அவருக்கே வருது. அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரமானவர் அவர் தான். பரலோகத்தை பற்றி நம்ம ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தில் பேசிட்டு இருந்தோம். பரலோகத்தில் கூட ஆண்டவரை துதிப்பதற்கான கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார். அந்த துதிகளுக்கு உள்ள தெய்வ தூதர்கள்லாம் தலைவன்னா லூசிபர். அவனை செம்மையானவனாக ஆண்டவர் படைத்தார். அவனுக்கு கீழாக துதிகளுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஆக்கிய கீத வாக்கியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் துதிப்பதற்காக அவனுக்கு கொடுத்தவர். அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்று அவன் சத்தம் வந்து வேறு விதமாக தன்னுடைய அந்த தாளங்களை பயன்படுத்தி வருகின்றான். உலகத்தை கெடுப்பதற்காக பயன்படுத்தி வருகின்றான். இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது, எங்கெல்லாம் பரலோகமும் பூலோகமும் இணைகிறதோ அந்த இடத்துல துதியும் பாடலும் இருக்கும். நீங்கள் ஆலயத்தில் நம்ம கூடியிருக்கிறோம், பரலோகமும் பூலோகமும் இணைகிற இடம், இந்த இடத்துல துதி பாடல் இருக்கும். அப்போ நம்ம காலையில் வந்து துதிகளுக்குன்னு ஒரு 4-5 பாட்டு பாடுறோம். எதற்காக? ஆண்டவர் வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக நாம் பாடுகின்றோம். துதிக்கும் போது பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது. தேவ தூதர்கள் நம்மளோடு சேர்ந்து பாடுவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே விதமாக குடும்ப ஜபத்திலே ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்ப ஜபம் காலையும் மாலையும் துதி பாடல்கள் போதும். நான் எத்தனை பேர் கையை தூக்குங்கன்னு சொன்னாக்கா 2-3 பேர் தான் தூக்குவீங்க. எத்தனை வீடுகளில் காலையும் மாலையும் ஜபம் நடக்குது? இது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த வீட்டில் காலையும் மாலையும் துதி இருக்கணும். அந்த துதி இருக்கும்போது அந்த வீடு ஆசிரியப்படும். தேவதூதர்கள் வந்து இறங்கி போகிறதால இது சாங்சுவரி பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி பார்க்கும்போது கூட தினமும் அந்த குத்து விளக்கு எரிந்து கொடுக்கும். காலையும் மாலையும் எரிய வைப்பாங்க. என்ன அர்த்தம்? இது ஒரு ஞானார்த்தமான ஒரு காரியம். நம்ம வீடுகள்லாம் அதே போல் காலையும் மாலையும் அந்த துதி இருக்கணும். குடும்ப ஜெபம் வந்து முக்கியமான காரியம். ஒரு முறை 2ஆம் உலகப் போர் நேரத்தில் ஊரடங்கு சட்டம் போட்டிருந்தாங்க. ஊரடங்கு சட்டம் போட்டிருந்தப்ப இராணுவர்கள்லாம் எல்லாரும் ஊரில் போய் பூந்துக்கிட்டாங்க, வீடுகளில் பூந்துக்கிட்டாங்க. அநேக யூதர்களுக்கு உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தர ஹிட்லருக்கு அநேக யூதர்கள் கொலை செய்த சம்பவம்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஊரடங்கு சட்டம் போட்டு எல்லாரும் உள்ளே போய் ஒழுங்கிக்கிட்டாங்க. அநேக யூதர்களை பாதுகாத்தாங்க ஜெர்மனியர்கள். மற்ற பிரான்ஸில் கூட விலகின கூட யூதர்களை பாதுகாத்தார்கள். அப்படி ஒரு சில ஜெர்மனியர்கள் என்ன செஞ்சாங்க, 2ஆம் உலக போர் நேரத்தில் சில யூதர்களை கொண்டு போய் தேவாலயத்தில் உள்ளே போட்டு அண்டர் கிரவுண்டில் போய் ஒழிச்சு வச்சாங்க, பாதுகாத்தாங்க. இரவில் அந்த இராணுவத்தார் அந்த வழியாக செல்லும்போது ஒரு ஆலயத்துக்கு அந்த ஆலயத்து வாசலில் வந்தபோது ஒரு பாடல் சத்தம் கேட்டுச்சு. என்ன பாடல் சத்தம் சொல்லிட்டு கிட்ட வராங்க. ஒரே சத்தமாக பாடல் கேட்குது. அந்த ஆலயத்து வாசலில் வந்து பார்க்குறாங்க. ஒரே அந்த கோரஸ்னா அந்த மாதிரி கோரஸ் சொல்லிட்டு அவங்க அந்த பாடலை கேட்டுன்னு பயந்தாங்க. அந்த இராணுவத்தார் பயந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவர்களால் அந்த விவரிக்கவும் முடியல, போயிட்டாங்க. மறுநாள் காலையில் வந்தாங்க. வந்து ஆலயத்தை பூட்டி இருந்தது, அவங்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில் வந்து தட்டணும் போது அந்த ஆலயத்தில் வந்தாங்க, ஜெர்மானியர்கள் வந்தாங்க. நேற்று பாட்டு பாடியிருந்தீங்களே, யார் பாடினது? நாங்கள் பாடலையே, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பாடலையே, எல்லாம் இங்கே தானே இருந்தோம். ஆனால் யூதர்களை மறைச்சி உள்ளே வச்சுருக்குறாங்க. அப்போ நீங்கள் பாட்டு பாடிங்க, நான் கேட்டோம். இல்லை நாங்கள் பாடலைங்களா? என்னங்க விளாட்றீங்களா? அவ்வளோ அருமையான பாடல் நாங்கள் கேட்டோம். அந்த மாதிரி பாடல் இந்த பூமியில் நாங்கள் எங்கேயுமே கேட்டதில்லை, அவ்வளோ இனிமையான ஒரு பாடல் நாங்கள் கேட்டோம். அப்போ அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு அந்த இடத்துல தேவதூதர்கள் இறங்கி வந்து பாடியிருக்காங்க.
தேவதூதர்கள் இந்த பூமியிலும் பாடினது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தார் இல்லையா? அப்ப மெய்ப்பர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு தேவதூதன் இறங்கி வந்து சொன்னான், இதோ உலகத்துக்கு நற்செய்தி கொடுக்க வந்திருக்காரு சொன்னப்ப அந்த க்ஷணமே அக்ஷணமே பரமசேனிகள் எல்லாம் அந்த நேரத்தில் தோன்றிட்டு ஆண்டவர் துதித்தாங்க. இது பூமியில தான் துதிச்சாங்க, பரலோகத்தில் மாற்றம் இந்த பூமியில துதித்தாங்க. இப்போ நம்ம அதனால நம்ம பாடல் பாடும்போது இந்த இடத்துல தேவ பிரசனம் உண்டு. நம்ம கண்கள் திறக்கப்பட்டால் நம்ம மகிமையை பார்ப்போம். தேவதூதர் நம்மளோடு கூட பாடுறாங்க, அது மறந்துடக்கூடாது. கண்கள் கிடையாது, தேவதூதர் பாடுகிறார், நம்மளோடு கூட பாடல. இந்த துதி பரலோகத்துக்கு போகும். இன்னொரு ஆச்சரியமான காரியம், நான் வேதத்தை படிக்கும்போது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கூட பாட்டு எழுதிருக்கு தெரியுங்களா? ஆண்டவர் கூட பாட்டு எழுதி இசையமைச்சு ஆண்டவர் மோசைக்கு கொடுத்தாரு. உபாகமம் 31 படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாடலை மோசைக்கு கொடுத்து இந்த பாடலை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாட சொல்லின்னு சொன்னார். 31 படிச்சு பாருங்க. உடனே மோசை அந்த பாட்டை உடனே எழுதி ஜனங்களை படிப்பிட்டான். ஆண்டவர் பாடல் விரும்புகிறார், ஆண்டவர் பாடலை ரசிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியுது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்த பொழுது, அந்த செங்கடலை கடந்து வெளியே வந்த போது மீரியாம் அவர்களோடு சேர்ந்து நடனத்தோடு எல்லாம் பாட்டு பாடி ஆண்டவர் துதித்தாங்க, மகிமைப்படுத்தினாங்க. ஏன்னா மகிழ்ச்சி, ஆண்டவர் செய்த நன்மைகளை உணர்ந்து மகிழ்ச்சியோடு பாடினாங்க. சங்கீதங்கள் நாம் படிக்கிறோம், சங்கீதம் பாடல் இதை எழுதினது தாவீது. இந்த சங்கீதக்காரன் தாவீது பரலோகத்தோடு தன்னோட இணைத்து கொண்ட ஒரு மனிதன், பாடல்களால் தன்னை பரலோகத்தோடு இணைத்து கொண்ட ஒரு மனிதன் தாவீது. அந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன், தேவனை பிரியப்படுத்துறதுக்கு என்ன வழி என்பதை நன்கு புரிந்து கொண்ட ஒரு மனிதன் தாவீது. அவர் ஜெபத்துல கூட கேட்டார், கர்த்தாவே உனக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலாம். ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு புரிந்து கொண்டார். துதியினால் பாடல்னால ஆண்டவர் பிரியப்பட்டவர், அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டார். அதனால பல கஷ்டங்கள் வந்த போல அந்த அவருக்கு வெற்றியை ஏற்பட்டார். கோலியாத்த ஒரு சின்ன ஒரு வாலிப பையன், சின்ன பையன், ஒரு பெரிய இராணுவ அனுபவம் உள்ள மனிதனோட போராடுறதுக்கு சாதாரண முடியுமா? அவருக்குள்ளே இருந்த துதியும் பாடம் ஜெபமும் தான் அவர் வெற்றி கொடுத்தது. விசுவாசத்தினால் அவர் வெற்றி பெற்றார். எருசலேம் தேவாலயத்தை பற்றி பார்க்கும்போது ஆண்டவர் முதலாக சாலமோன் மூலியமா ஆண்டவர் கட்டி அந்த ஆலயத்தை நிரப்பின போது முடித்த பிறகு கூட எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையை வைத்தார் சாலமோன். அந்த இடத்துல பாடகர்களை கூட அவர் நியமித்தார். அநேக லேவியர்கள் பாடல்களை நிறுத்தி வச்சு அவர்களுக்கு அழகான ட்ரெஸ்ஸை ஊற்றி வச்சு அவர் பாடு. பரலோகத்தில் அப்படிதான் தேவதூதர்கள் பாடுறது போல இந்த பூமியிலும் எருசலேம் தேவாலயத்தில் பாடகர்கள்லாம் நிறுத்தினாங்க. எஸ்ரா நெகேமியா புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடகர்கள் பாடகிகள்னு போட்டிருக்கு. அது முக்கியமான ஒரு காரியம். இந்த சபையில் நம்ம வந்து பாடலுக்கு நம்ம எல்லாம் சேர்த்து நல்ல இது கோரஸ்லாம் பாட துவக்கணும். சரி, யோசபாத் ராஜா பற்றி உங்களுக்கு தெரியும். யோசபாத்து அவர் ரொம்ப இவரும் தாவீதை போல அந்த துதியும் பாடலையும் அந்த மகத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் யோசபாத். அவருக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒன்று வந்தது. அம்மோனியர் அவர்கள் வந்து நெருக்கிட்டாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல. நாங்கள் கொஞ்சம் கூட்டமாக இருக்கணும், என்ன செய்யறேன்னு தெரியல. கர்த்தாவே நோக்கி நான் பார்க்கணும் டென்ஷனே இருக்கு. இப்போ என்ன செய்தாரு? ரகசியத்தை புரிந்து கொண்ட அந்த மனிதன் இராணுவத்தை கொண்டு போறான். இராணுவத்தை அப்போ வந்து ஆண்டவர் தீர்க்கதரிசனம் மூலமா சொல்ல, நீ போ உனக்கு வெற்றி தருவேன் அப்படின்ட்டு. இப்போ என்ன செஞ்சார்? இராணுவத்தை முன்னாடி அனுப்புறாரு. போகும்போது லேவியர்கள் ஆகிய பாடகர்களை கொண்டு போய் முன்னாடி நிற்க வைக்கிறார். அவங்களுக்கு இராணுவ சண்டை போடுறதுக்கு அனுபவம் உண்டா இல்லையா? இராணுவெல்லாம் போறாங்க, அவங்களுக்கு முன்னாடி பாடகர்களை நிறுத்தி வைக்கிறாங்க. என்னத்துக்கு? வில்லும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பாட்டு பாடிட்டு போறாங்க. ஏன்னா அந்த அவரோட நம்பிக்கை அந்த இராணுவத்தின் மேலே இல்லை. அதிலும் மேலான அந்த ஆயுதம் துதி தான் ஆயுதம், பாடல். அந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட மனிதன் யோசபாத். அதனால ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து வெற்றியை கொடுத்தாரு. 4 நாள் கொள்ளடிச்சாங்க. மறுநாள் வரும்போது கூட ஆண்டவர் துதித்து கொண்டே ஆலயத்துக்கு வந்து தோத்தரித்து போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் யோசபாத். தேவனை துதிப்பதுனாலும் பாடுவதனாலும் அநேகர் வெற்றி கொண்டாங்க. அநேகரோட வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்க துதித்ததுனாலும் பாடல்னாலும். பரலோகத்தில் கூட பார்க்கும்போது தேவதூதர்கள் எப்படி இருக்காங்க? 6 சேட்டைகள் உள்ள கேரபீன்கள் சேராபீன்கள்லாம் பரலோகத்தில் தேவதூதர்கள் உண்டு. அந்த எசையா புத்தகத்தில் கூட படிக்கிறோம், பார்க்கலாம். பரிசுத்தர் என்று இரவும் பகலும் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. எப்படி 2 சேட்டைகளால் பறந்து கொண்டு, 2 சேட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டு, 2 சேட்டைகளால் பறந்து கொண்டு, முகத்தை மூடிக்கொண்டு, எவ்வளோ பயபக்தியோடு ஆண்டவர் சேவிக்கிறாங்க என்பது இந்த ஏசாயா மூலியமாக நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவன்
துதிகளின் மத்தியில் வாசம் பண்ண தேவன். நம்முடைய தேவன் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ண தேவன் நம்முடைய தேவன். ஆண்டு சொல்கிறார், அவருடைய வாசல்களிலே துதியோடும் ஆகாரங்களின் புகழ்ச்சியோடும் வந்து சேரும். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது அழுதுகிட்டே வராத. உன்னுடைய கவலை துக்கத்தெல்லாம் வீட்டில் வச்சுட்டு ஆலயத்துக்கு உள்ளே வரும்போது ஆண்டவர் துதிக்கிறதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அவன் மறந்துட்டு வா. நீங்கள் வந்து அவர் பிரசன்னத்தில் மகிழ போகிறார். அவரோடு பேச போகிறார். துதித்து பாடும்போது எல்லாத்தையும் மறந்துடணும். நம்முடைய தேவன் துதிகள் மத்தியில் வாசம் பண்ண தேவன். துதிகள் மத்தியில் வாசம் பண்ண தேவனை துதிப்பதற்காக சகோதரி எஸ்தர் அவர்கள் இருக்கின்றார். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுவே. நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுவே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுவே. உன் வாசல்களை துதியோடும், உன் சகலத்தில் புகழ்ச்சியோடும், உன் வாசல்களை துதியோடும், உன் சகலத்தில் புகழ்ச்சியோடும், உம்மை துதித்திடவே பிரவேசித்தோம். உம் நாமத்திலும் சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது புள்ளியாக ஆண்டவர் இந்த பாடலை துதி பாடலில் மிக ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் இன்னொன்று என்னவென்றால் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வேத வசனம் கிடைக்கக்கூடாத காலம் வரப்போகுது. அப்புறம் வேத வசனம் நம்மளை நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ ஓய்வு நாள் பள்ளி கூட பார்க்கும்போது
மனன வசனம் போடுறாங்க. எதற்காக மனப்பாட வசனம் போடுறாங்க? நம்ம மனதில் பதிந்து வைத்துக் கொள்ளணும். சாதாரண வேத வசனம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். மனப்பாட வசனம் ஒவ்வொரு வசனம் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்வது நல்லது. அப்போ மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்வதற்கு மிக சிறந்த வழி என்னன்னாக்கா, பாடலாக பாடும்போது நமக்கு மனப்பாடம் நல்லா பதியும். அது ஒரு தன்மை. இஸ்ரேல் ஜனங்க பார்க்கும்போது 150 சங்கீதங்களும் நல்லா எல்லாரும் பாடம், எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதங்கள் எல்லாருக்கும் தெரியும். 150 சங்கீதங்களை எல்லாரும் சரளமாக பாடுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த சங்கீத பாடலாக பாடுறதுனால அவங்க எல்லாருக்கும் மனதில் பதிந்து வைத்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. நம்ம துவக்க பாடல் பாடணும் இல்லையா? துவக்க பாடல், அந்த பாடலில் உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன் சர்வவல்லவர், அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 91ஆம் சங்கீதம் தான். நம்ம பாடின பாடலே 91ஆம் சங்கீதம். இப்போ உங்களில் அநேகர் மனப்பாடமாக பாடக்கூடியவங்க கூட இருக்கலாம். நம்ம மனப்பாடமாக அந்த அதிகாரத்தை ஞாபகம் வைத்துக் கொள்றதுல பாடலாக பாடும்போது நல்ல மனசில் பதியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ஆண்டவர் கொடுத்த ஒரு வழிமுறைன்றதை நான் பார்க்கலாம். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆவியின் கனி 9 இருக்குங்களா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். நைட்டில் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு 2 நாள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் மறந்து போகிறாங்க. திருப்பி சொல்லி அப்புறம் பார்த்தேன், சரி ஒரு ராகம் போட்டு பிள்ளைங்க சொல்லிக் கொடுப்போம் எப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு தமிழில் ராகம் போட்டால் சரியாக கோர்வையாக வரல. ஆனால் ஃப்ரெஞ்சில் ராகம் போட்டு அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன். l'amour, la joie, la paix, la patience, la bonté, la bienveillance, la foi, la douceur et la tempérance. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நான் அந்த டியூன் போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பாடம் முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ நிறுத்துங்கடான்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பாடலோடு கொடுக்கும்போது நல்லா பதியக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கின்றோம். சரி, 3வது புள்ளியாக இந்த பாடலுக்கு இன்னொரு வல்லமை ஒன்று உண்டு. என்னன்னாக்கா, இந்த பாடலுக்கு சாத்தான் நடுங்குவோம். பாடலுக்கும் துதிகளுக்கும் சாத்தான் நடுங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சில வேளை நாம் தனிமையாக இருக்கும்போது பலவிதமான எண்ணங்கள் நமக்கு வரலாம். பலவிதமான துக்கமான சூழ்நிலையில் நம்ம சிந்தனை பலவிதமான அழைப்பாயலாம். வேதனையான நேரத்தில் எந்த சூழ்நிலையும் சரி, அந்த இடத்துல நம்ம பாடல் பாடும்போது நம்ம தனிமை உணர்வை நீக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் நான் பார்த்துருக்கேன், எப்போ பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. பெருக்கும்போது பாடுவாங்க, நடக்கும்போது பாடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்துருக்கோம். அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி, ஒரு கிளர்ச்சி தெரியும், பார்த்துருக்கலாம் நம்ம. அப்போ துதி நம்ம உள்ளத்தை மாற்றம், ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது துதி என்பதை நம்ம பார்க்கின்றோம். பலமான சோதனை நமக்கு உண்டாக எதிரில் வந்து நிற்கும்போது நம்ம துதியும் பாடலும் அந்த சோதனையை பலம் இழக்க வைக்க முடியும். அதை அனுபவித்தவர்களை வேதத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே 12 வயது வரைக்கும் சம்பவத்தில் போட்டிருக்கு பைபிள். அவர் எப்படி அவன் தாயோடு வாழ்ந்து கொண்டது, அதோட ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் போட்டிருக்கு பைபிள். இது இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்ததுன்னு பைபிள் இல்லை. சங்கீதங்களில் ஒரு சில காரியங்கள் உண்டு. எலிசபெத் அம்மையார் தன்னோட புஸ்தகத்தில், யுகங்களின் வாய்ந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. அவர் எப்படி பாடலை யூஸ் பண்ணார், எப்படி துதியை யூஸ் பண்ணார்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சொல்கிறாங்க, சங்கீதங்களையும் தேவ கானங்களையும் பாடுவதனாலும் அவர் தம் இருதய மகிழ்ச்சியை அடிக்கடி வெளிப்படுத்தினார். தேவனுக்கு நன்றியும் துதியும் செலுத்த தம் சத்தத்தை உயர்த்தினதை நாசரேத் வாசிகள் அடிக்கடி கேட்டார்கள். அவருடைய உதடுகளில் இருந்து வந்த இனிய ராகங்களால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தூப வாசனை இடத்தை நிரப்புவது போல் அவருடைய துதிகள் பொல்லாத தூதர்களை விரட்டியது. இயேசு கிறிஸ்து பாடல் கேட்டவர்களின் உள்ளங்கள் உலக சிறையிலிருந்து உயர்த்தப்பட்டன. அவர் வேலை செய்யும் போது கொள்ளும்போது எல்லாரும் பாடல் பாடிக்கிட்டே இருந்தது. அந்த இடத்துல பிசாசுக்கு அசுத்தத்துதலுக்கு இடமில்லாதவனமாக ஆண்டவர் எப்போதும் துதியிலும் பாடலே இருந்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். தாவீது கதை உங்களுக்கு தெரியும். சவுல் தேவனோட கற்பனைகளுக்கு மீறி நடந்த நிமித்தம் தேவ கோபாக்கியனைக்கு ஆளான ஒரு மனிதன். அவன் ஆண்டவரோட ஆவியானவர் அவனிலிருந்து வெளியே வந்த பொழுது பிசாசினால் தாக்கப்பட்டு பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்போ அவன் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டிருந்த போது அவன் என்ன செஞ்சாங்க, தாவீது சங்கீதக்காரனை கூப்பிட்டு அவனை பாட வச்சாங்க. தாவீது கொண்டு சுரமண்டலத்தை கொடுத்து பாடுன்னு சொன்னாங்க. அவன் சுரமண்டலத்தை எடுத்து பாட தூக்கும் போது அந்த சவுலுக்குள் ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவனுக்குள்ள இருக்கிறது பிசாசு. ஆவியானவர் இல்லை, பிசாசு அவனுக்குள்ள இருக்குமா. இந்த தாவீதுடைய பாடலை கேட்டு பிசாசு ஓடினது. அவர் துதிக்கு எவ்வளவு வல்லமை வந்து பாருங்க.
அந்த பாடலுக்கு துதிக்கும் பிசாசு நடுங்கி ஓடக்கூடியவர்கள். வேதமும் அதுதான் நமக்கு சொல்லுது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து, அப்போது அவங்களை விட்டு ஓடி போவான். எப்படி துரத்துறது? இது ஒரு வழி. ஜெபம், பாடல், துதினால பிசாசு ஓடுவான். நம்ம அதை மறந்து விடக்கூடாது. துதியினால விசுவாசம் உண்டாகும், விசுவாசத்தினால ஜெயம் உண்டாகும். அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா பயத்தினால அவிசுவாசம் உண்டாகும், அவிசுவாசத்தினால தோல்வி உண்டாகும். துதிக்க 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 அவனோட விசுவாசம் விருத்தி அடையும், வளரும். விசுவாசம் வளர வளர உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். உன்னோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையை கண்டிட்டு பயந்தினாக்கா பயப்பட பயப்பட அவிசுவாசம் உண்டாகும். அவிசுவாசம் உனக்குள் மேற்கொண்டு ஜெயிக்கும் போது உன் வாழ்க்கையில் தோல்வி இருக்க முடியும். அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இன்னொரு காரியத்தை பார்த்து நான்காவது புள்ளியாக பார்க்குறது சொல்ல விரும்புவது என்னன்னா, எந்த சூழ்நிலையும் நாம் துதிக்கிறவர்களாக இருக்கணும். எந்த சூழ்நிலையும் நாம் துதிக்கிறவர்களாக இருக்கணும். தாவீது எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நோக்கி துதித்தான். வயல்வெளியில் இருக்கும்போது பாடினான், பல சங்கீதங்கள் எழுதினான். ராஜா ஆவறதுக்கு முன்னதாக அவன் தாவீது சவுலுக்கு விரோதமாக சவுலுக்கு பயந்து ஓடின பொழுது குகையிலையும் வனாந்தரத்தில் உட்கார்ந்து பாடல் எழுதினான். அந்த சூழ்நிலையும் எழுதினான். தன்னோட மகன் அப்சலோம் கொலை செய்ய வந்த போது கூட அவன் அந்த சூழ்நிலையை எழுதினான். பச்சைவாளுக்கு விரோதமாக பாவம் செய்த போது கூட அந்த சூழ்நிலையிலும் பாவம் மன்னிப்பு அறிக்கை எழுதி பல விதமான சூழ்நிலையும் பாடல் எழுதி ஆண்டவர் துதித்தான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பாடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சங்கீதம் 34 சங்கீதம் 1 வசனத்தில் பார்க்கும்போது அந்த தாவீது சொல்றான், கர்த்தரை நான் காலத்தின ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையும் நான் துதித்து கொண்டே இருப்பேன், அவர் துதி எப்போது என் வாயிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்ம எப்படி துதிக்கிறவா இருக்கோம். இயேசு கிறிஸ்துவ எந்த சூழ்நிலையும் எப்படி துதித்தாருன்னு சொல்லிட்டு மேலும் அம்மையாரை எழுதிக்கிறாங்க கல்வி புஸ்தகத்தில். அது மறுபடியும் வாசிக்க விரும்புகிட்டேன். கல்வி புஸ்தகத்தில் கிறிஸ்து இயேசுவும் தனது பூலோக வாழ்க்கையில் அவருக்கு வந்த சோதனையை பாடல்களால் எதிர்கொண்டார். கடினமான மற்றும் வேதனையூட்டும் வார்த்தைகள் அவரை குறித்து பேசப்பட்ட போது, அவருடைய சூழ்நிலை மிகவும் மந்தாரமான போது, திருப்தி இல்லாத அவரை நம்பாத ஒடுக்கும் பயம் பரவி இருந்த நிலைகளில் விசுவாசம் நிறைந்த பரிசுத்த மகிழ்ச்சியான பாடல்களால் அவருடைய வாயில் இருந்து வெளிவந்தார். இந்த சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை, மந்தாரமான சூழ்நிலை அவரும் அனுபவித்தார். அவரை பற்றி கேவலமான பேசினாங்க. இதெல்லாம் எப்படி மேற்கொண்டாராம்? பாடல்களால துதியினால் மேற்கொண்டார் சொல்லிட்டு எழுதிட்டாங்க. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாடமாகும். நம்மளும் அந்த விதமான சூழ்நிலை கடந்து செல்லும் போது இந்த துதியில் பாடல் என்னும் ஆயுதத்தை நாம் ஏந்தி கொள்ளும் போது நமக்கும் வெற்றி கொண்டிருந்ததை நாம் உணர முடியும். இயேசு கிறிஸ்து கடைசியாக சீஷர்களோட பேசி கொண்டிருந்த போது ராபோஜன விருந்து நடந்தது. அந்த ராபோஜன் நம்ம விருந்து முடிந்த கடைசியாக அவரோட ஊழியத்தை தூக்கத்துக்கு முன்னாடி பாடலோடு தான் திரும்பினார். சங்கீதங்களை பாடினார்னு போட்டிருக்கு பைபிளில். படிச்சிருக்கீங்களா? ராபோஜன விருந்து சங்கீதத்தை பாடினார்கள். என்ன சங்கீதம் தெரியுமா? 113 சங்கீதமும் 116 சங்கீதத்தான் அவர் பாடினார். பாடி ஆண்டவர் துதித்தார். அவர் ஊழியம் அவருடைய பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு முன்னதாக தன்னை பலப்படுத்தும் சங்கீதத்தோடு தான் ஆண்டவர் ஊழியத்தை தூக்கினார் பார்க்குறோம். சங்கீதங்கள் நமக்கு ஆறுதலாக கொடுக்கப்பட்டு ஆண்டவரோடு பிணைக்கப்படுவதற்காக, ஆண்டவரோடு உருவாடுவதற்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது தான் சங்கீதம். ஐத்தி தேசத்தில் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னதாக மிகப்பெரிய பூமி எந்திரிச்சு விட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போனாங்க. அப்போ அந்த அநேகர் ஒரு வாரம் 2 நாள் 20 நாள் 21 நாள் கூட சென்று கூட நோண்டி எடுத்தாங்க. சுவர்கள்லாம் இடிபாடுகள் மத்தியில். அப்போ ஒரு பெண்மணியை எடுத்தாங்க. அந்த பாதுகாப்பாளர் இராணுவத்தாரெல்லாம் போய் அங்கே ஒரு பெண்மணி எடுத்தாங்க. 5 நாட்களுக்கு பிறகு அந்த பெண்மணி சுவரெல்லாம் துகர்த்து எறிந்து அதுக்கு பெண்மணி கொண்டு வெளியே வந்தாங்க. அப்போ பத்திரிகை நிருபர் உறவினர் எல்லாரும் அந்த பொண்ணை பிடிச்சி கட்டுப்பிடிச்சி மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணிட்டு கேட்டாங்க, இந்த 5 நாள் உள்ளே இருந்திய உனக்கு உணர்வுகள் எப்படி இருந்தது? என்ன செஞ்சிட்டு இருந்த? இரவு பகல் தெரியாமல் இருந்திய என்ன செஞ்சிட்டு இருந்தேன்னு சொன்ன. அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் நியூஸில் கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, இரவும் பகலும் துதித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரை நோக்கி துதித்து கொண்டே இருந்தேன். இரவு பகல் போகிறதே எனக்கு தெரியல. துதித்து கொண்டே இருந்தேன், பாடிக்கொண்டே இருந்தேன். அவளுடைய வாழ்க்கையில் சுவர்கள் இடிந்து போயிருந்த நேரத்தில் அவளுடைய சத்தம் வெளியில் உள்ளவங்களுக்கு கேட்கல.
காத்துக்கணும். அவருக்கு எத்தனையோ பேர்கள் வந்து நோண்டி இருக்காங்க. அவரோட 5 நாட்களாக அவருடைய சத்தம் ஒருத்தவங்களுக்கு கேட்கவே இல்லை. அவருடைய சத்தம் பரலோகத்தை போய் எட்டினது. 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் ஆகிய பரலோகத்தில் போய் அவருடைய சத்தம் எட்டினது. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில கஷ்டம், பண கஷ்டம் என்னும் சுவரம் மேல மூடி இருக்கலாம். வியாதி என்னும் சுவரம் மேல மூடி இருக்கலாம். நீ வெளியே சொல்ல முடியாது, தவிக்கலாம். பலவிதமான குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள் பிரச்சனை, பலவிதமான சூழ்நிலைகள் என்னும் சுவர் மேல் விழுந்து தாக்கியிருக்கலாம். உன்னோட சத்தம் வெளியே கேட்காம இருக்கலாம். ஆனால் இந்த உன்னுடைய அழுகுறின் சத்தமோ ஜெபமோ அந்த பரலோகத்தில் போய் சேர்க்கிறதுக்கு எதுவும் ஒன்று தடை பண்ணாது, எதுவும் ஒன்று தடுக்க முடியாது. இந்த ஜெபம் அவருடைய சன்னிதானத்தில் போய் எட்டும், அவருடைய செவிகளில் போய் எட்டும். 5 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் தமது தூதனை அனுப்பி அந்த பெண்ணை காப்பாற்றினார். அவளை காப்பாற்றினது அந்த துதியும் பாடலும் ஜெபம் தான் அந்த பெண்ணை காப்பாற்றினது. மறந்துவிட. சங்கீதக்காரனாகிய தாவீது 35ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை சொல்றாரு, என் நாவு நீதியையும் நாள் முழுதும் துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கு. என் நாவு துதி நீதியும் நாள் முழுதும் துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த தேவ ரகசியங்களை புரிந்து கொண்ட மனிதன் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க தாவீது. தேவனால் படைக்கப்பட்ட மனமே, மனமே, ஆண்டவர் உனக்கு துதியின் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் துதித்து பாடு மனமே, மனமே பாடு. நீ காலையில பாடு, இரவில பாடு, மாலையில பாடு, பறவையை போல பாடு, குருவியை போல பாடு, பாடு, நித்தமும் பாடு. அவர் உனக்காக மரித்தார் பாடு, உனக்காக உயிர்த்தார் பாடு, மகிழ்ச்சியோடு பாடு. இந்த வரிகளை பாடலாக பாடும்படி சகோதரி எஸ்சி கொல்லின் அவர்களை அழைக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த பாடலுடைய சிறப்பு இந்த பாடலை எழுதினது நம்பி அவர்களுடைய தம்பி பேர் என்ன, அருமல் இங்கே வருவார். அவர் இப்போ இந்தியா போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பாடலுக்கு இசையமைத்தது தம்பி இவர் தான். இவர் எனக்கு அனுப்பியிருந்தார். ரொம்ப அருமையாக இசையமைத்திருக்கிறார். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப அருமையாக இருந்தது. இதை நான் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இதை கேட்டவங்க சொன்னால் இவ்வளோ அருமையாக இசையமைச்சிருக்கிறாரு, யாருன்னு கேட்டாங்க. என்னுடைய அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கிறீங்க. என்னால் ரொம்ப எனக்கு சில நேரத்தில் ஹை பிச் போக கஷ்டப்படுவேன். இது ரொம்ப அருமையாக இருக்குது. பாடலாம் தம்பி. மனமே மனமே மகிழ்ந்து பாடு மனமே, மகிழ்ச்சியோடு துதித்து பாடு மனமே, மனமே மனமே மகிழ்ந்து பாடு மனமே, மகிழ்ச்சியோடு துதித்து பாடு மனமே,
பாடலை பாடின சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துதியும் கனம் மகிமும் அவருக்கு ஒரு நமக்கு கிடையாது, நமக்கு ஒன்றுமே கிடையாது, ஆண்டவருக்கு உரியது. ஒரு குடும்பத்தில் 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 7 பிள்ளைங்கள எல்லாம் நல்லா வளர்ற பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க. அந்த 7 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை ஊமையாவோ அல்லது திக்கு வாயில பிள்ளையாவோ இருந்தாக்கா அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை வளரும் போது அப்பா அம்மானு பேசாதா, அந்த மழலத்தனமான அந்த வார்த்தைகளை கேட்க ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா? அந்த பிள்ளை வளர வளர அந்த பிள்ளை பேசாதா, கொஞ்சாதா, பாடாதா, அப்படியே வாஞ்சியோடு இருப்பாங்க இல்லையா? அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் அப்படிதான். அவரை துதிப்பதற்காக பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் உண்டு. மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பிழை இல்லாம அவ்வளவு தத்ரூபமா வாசிக்கக்கூடியவர்கள் தேவதூதர்கள். அவரை துதிப்பதற்காக மற்ற பாவம் செய்யாத உலகத்தில் உள்ள மக்களும் உண்டு. அந்த துதிகளை காட்டிலும் இந்த பூமியில் உள்ள பாவிகள் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்து ஆண்டவரை நோக்கி துதிக்கிற பாடல் இருக்குங்களா, இதைத்தான் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். இதில் தான் வாஞ்சியா இருக்கிறார் ஆண்டவர். இதைத்தான் அதிகமாக நம்ம இடத்துல அந்த எப்படி அந்த பிள்ளையை பேசக்கூடாத அந்த பிள்ளைய வாஞ்சியோடு தாய் தகப்பன் மாதிரி எதிர்பார்க்கிறாங்களோ, இந்த பாவத்தில் இருக்கிற இந்த பூமியிலிருந்து வருகிற துதியை தான் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் நாம பரலோகத்துக்கு நாம போகும்போது மோசேயின் பாடலை பாடுவோம், ஆட்டுக்குட்டியானவரோட பாடலை பாடுவோம். இந்த 1,44,000 பேர் சேர்ந்து பாடுகிற பாடல் நாம் பாட போகிறோம். வேதம் என்னத்தமா சொல்லுது? ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாத பாடலை பாட போகிறாங்க. என்ன அது? ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாத பாடல். மற்றவங்களுக்கு புரியாதான் அந்த பாட்டு, மற்றவங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியாது அந்த பாட்டை. ஏன் ஒருவரை கற்றுக்கொள்ளக்கூடாத பாருங்க? ஏன் தெரியுமா? இந்த பூமியில இந்த கஷ்டத்தையும் துன்பத்தை அனுபவத்தோட பரிசுத்தாவியான ஒரு ஒத்தாசையோட 2 சேர்ந்து பாடுறதுதான் பாடல். ஆண்டவருக்கு பிரியமானது. இந்த பூமியில பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் மற்ற உலகத்தாருக்கு புரியாது. பார்த்துருக்காங்க, அனுபவித்திருக்கிறாரு. அனுபவித்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மற்ற தேவதூதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த பூமியில கஷ்டம் கண்ணீர் அழுகெல்லாம் மற்ற தேவதூதெல்லாம் தெரியாது, மற்ற உலகத்தாருக்கும் தெரியாது. இது அனுபவித்தவர்களுக்கு தான் புரியும் அந்த பாடல். இதான் ஒருவரை கற்றுக்கொள்ளக்கூடாத பாடல் என்பதை நான் பார்க்கின்றேன். பாடல் என்பது அனுபவமும் பரிசுத்தாவியும் இணையும் போது தான் அந்த பாடலுக்கு மகிமடி. இதில் தான் ஆண்டவர் அதிக பிரியமாக இருக்கிறார். இன்றைய உலகில் பாடப்படும் பாடல்கள் எப்படிப்பட்டது? ஆண்டவர் அநேகருக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு அந்த விதமான துதிக்கக்கூடிய காரியங்களில் ஆண்டவர் குரலை கொடுத்திருக்கிறார். குரல் வளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு திரைப்பட இசை பாடகர் இருக்கிறாரு, இருந்தார். அவர் ஜாலி ஆபிரகாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பாடல் கிறிஸ்தவ பாடலாம் பாடியிருக்கிறார். அவர் முன்னதாக நிறைய திரைப்பட பாடல் சினிமா பாடலாம் பாடியிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல வந்து சொன்னாரு, இந்த குரல், இந்த தொண்டை, இந்த குரல் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இனி இந்த குரலை வந்து ஆண்டவர் மாத்திரமா மகிமைப்படுத்தி பாடுவேனே தவிர இனி எந்த சினிமா பாடலாம் பாட மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டு சினிமா பாடலாம் விட்டுட்டாரு. இந்த சான்ஸ் எல்லாம் வேணான்ட்டு இந்த குரல் ஆண்டவர் மாத்திரமே துதித்து பாடுவேன்னு சொல்லி பாடிட்டு இருக்காரு. ஆண்டவர் மகிமைப்படுத்துறாரு. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட தாளங்களை எப்படி நம்ம ஆண்டவருக்காக பாடணுமா? இன்னொரு திரைப்பட பாடகர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து கேஜே ஜேசுதாஸ் சொல்லுவாங்க. ஜேசுதாஸ் பேரே வந்து ஏசு தாசன் வச்சிருக்கிறாரு. அவர் பாடுறதெல்லாம் ஐயப்பாவை தான் பொழுது பாடிட்டு இருக்கிறாரு. கடைசியில் இந்துவாகவே போயிட்டாரு. அவர் கொடுக்கப்பட்ட தாளத்தை எப்படி அவர் உபயோகப்படுத்துகிறார்? நாம கொடுக்கப்பட்ட ஆண்டவர் குரல் வழக்க நம்ம எப்படி உபயோகப்படுத்தும்? விசேஷ பாடல் ஆண்டவர் துதித்து பாடுறதுனால 2-3 பேர் தான் மாற்றி மாற்றி பாடிட்டு இருக்கிறோம். மற்றவங்களாம் தாளந்து இல்லையா? விசேஷப்பட்ட எங்களுக்கு சொல்லுங்க. நான் ஒரு விசேஷ பாடல் பாட விரும்புகிறேன்னு சொல்லுங்க. நாங்கள் வேணாம்னு சொல்ல போகிறது இல்லை. அதுக்கு நாங்கள் நேரம் சொல்லிட்டீங்கன்னு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா பாடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். ஆண்டவர் துதிப்பது நல்லது. துதியில் மத்தியில் வாசம் பண்ண தேவன் நம்முடைய தேவன். ஒரு ஆலயத்தில் சற்று தாமதமாயிடுச்சு எடுத்துக்கொள்வோம். ஒரு ஆலயத்தில் ஒரு போதகர் வந்து ஒரு சபையை உருவாக்கி அநேக ஆத்துமாக்களை வந்து அந்த ஆலயத்தில் குமிந்து இருந்தப்ப அந்த பாடல்கள்லாம் கற்றுக் கொடுத்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த போதகர் வந்து சபையை நல்லா வளர்த்து வச்சிருக்கிறார்.
அப்போ எல்லா விசுவாசிகளும் வல்லமையோட மகிழ்ச்சியோட துதித்து பாடுறது ஒவ்வொரு நாளும் கண்டு அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு தீர்த்திருக்காரு. ஆண்டவர் ஒரு நாள் சார் கதை உண்மை கிடையாது, ஒரு கதை. ஆண்டவர்கிட்ட சொன்னார் ஒரு நாள் அவர், ஆண்டவரே என்னோட சபையை பார்த்தீங்களா, எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ வல்லமையாக துதிச்சு பாடுறாங்க பார்த்தீங்களா இந்த சபை விசுவாசிங்க அப்படின்னா. அப்போ அப்படியா மகனே, சரி என் கூட கொஞ்சம் மேலே வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே அவன் அழைச்சிட்டு போனார், இந்த போதகர் அழைச்சிட்டு போனார். மேலே காட்டினார், இப்போ பாரு அப்படின்னு. எல்லாம் சபை விசுவாசிகளும் சத்தமே இல்லை, மேலேருந்து வாய் அசைக்கிறது தான் பார்க்குறாங்க தவிர சத்தமே இல்லை. ஐயோ இவ்வளோ அருமையான கற்றுக் கொடுத்து இவ்வளோ வல்லமையாக பாடுறாங்களே, ஒன்றுமே கேட்கலையே கடவுளேன்னு கேட்டப்ப பார்த்தா மூளையில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அமைதி ஓரத்தில். அவன்கிட்ட ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் பரலத்துக்கு கேட்குது. என்ன கடவுளே, இவன் உருப்படாதவன், ஒரு பாட்டும் தெரியாது ஒன்றும் தெரியாது பாடவும் தெரியாது, அவன் பாட்டு நீ கேட்குதே அப்படின்னு கேட்டப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஆவி நொறுமொழிய வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பான். அவனுடைய துதி ஆண்டவர் சன்னிதானத்தில் கேட்கப்படுது. இன்னைக்கு ஒருவேளை உனக்கு பாட தெரியல, நீ வெக்கப்படலாம். இன்னைக்கு ஒருவேளை உனக்கு பாடக்கூடிய தாளந்து இல்லாமல் இருக்கலாம் உனக்கு. ஆனால் நீ எந்த விதத்தில் பாடினாலும் சரி, ஆண்டவர் நொறுங்குண்டு நீ பாடும்போது அந்த ஜபம் அந்த பாடல் அவருடைய சன்னிதானத்தில் வெளியேறப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இந்த திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் இன்னொருத்தர் இருக்கிறார், வைரமுத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் நிறைய கிறிஸ்தவ பாடல்லாம் எழுதுகிறார், அருமையான பாடல்லாம் எழுதுகிறார். அந்த பாடல்கள்லாம் மனதை உருக்கக்கூடிய பாடல்கள்லாம் உண்டு. அவர்கிட்ட போய் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவர் 10,000 5,000 ஒரு பாட்டுக்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்தீங்கன்னா அந்த பேனாவில் அழகாக ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருவாரு. எனக்கு இந்த சப்ஜெக்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த சிலுவை மரணத்தை பற்றி கேட்டுனா அழகாக எழுது, ஞானஸ்நானத்தை பற்றி எழுதுனா அழகாக எழுதி கொடுத்துருவாரு. அவருடைய தாளந்து அது அழகாக எழுதி கொடுத்துருவாரு. ஆனால் அதே அந்த வைரமுத்தை பேனாவை எடுத்து ஒரு காதல் பாட்டு எழுது சொன்னால் அந்த காதல் பாட்டையும் எழுதி கொடுப்பார். காம விகாரத்தை விட்டக்கூடிய பாட்டு எழுதி கொடுன்னு சொன்னால் அதையும் எழுதி கொடுப்பார். இந்து தெய்வத்தை வணங்கி புகழ முடியாது சொன்னீங்கன்னா அதையும் எழுதி கொடுப்பார். அவரோட தாளந்தினால அவர் உபயோகப்படுத்த அப்படி செய்கிறார். ஆனால் பாடல் என்பது யாரை வேணால் தாளந்து உள்ளவங்க யார் வேணால் எழுதலாம். எமோஷ்னலாக எழுதுறவங்களும் சென்டிமெண்டலாக எழுதுறவங்களும் உண்டு, திறமை உள்ளவங்களாம் உண்டு. அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? இல்லை. எமோஷ்னலாக மனதை உருக்கக்கூடிய பாடல்லாம் எழுதுறவங்களாம் உண்டு, திறமையில எழுது. வைரமுத்துக்கு அழகாக எழுதுருவார். அது பிரியமாக இருக்குமா? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஹோலி ஸ்பிரிட். இந்த இரண்டு இணையும் போது அதெல்லாம் ஆண்டவர் பிரியமாக இருக்குது. அதுதான் உண்மையான பாடல். அதுதான் ஒரு ஸ்திரீ சிலோன் பெந்தகோஸ்தேன்னு ஒரு சபை ஒன்று இருந்தது நாகர்கோயிலில். அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க, சபையை விசுவாசிகளோடு கூட போதகரோடு கூட அந்த ஸ்திரியை மூப்பர்களோடு கூட ஊழியம் செஞ்சாங்க. அந்த நாகர்கோயில் எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க, ஒரு தீர்மானம் பண்ணாங்க, ஆண்டவரோடு ஒரு நாள் உபவாசம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு 40 நாள் உபவாசம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து உபவாசம் செஞ்சவர் இருக்க 40 நாள் போய் யார்ட்டுமே சொல்லலை. ஏன்னா நீ உபவாசம் இருக்கும்போது மறைவாக தெரியாமல் செய்யணும் போது அவங்க அதுக்கு உணர்ந்து வீட்டில் போய் கதவு பூட்டிக்கிட்டு யார்ட்டுமே சொல்ல போதர்கிட்டையும் சொல்லி யார்ட்டுமே சொல்ல அந்த வீட்டில் போய் பூட்டிக்கிட்டு உபவாசம் இருந்தாங்க. கூட இருந்த போதகர்கள் அந்த மூப்பர்கள் மற்ற விசுவாசிகள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, தவறான ஒரு கருத்தை வச்சு பொய்யான ஒரு கருத்தை பரப்பிட்டாங்க. அந்த பொண்ணு ஏதோ தகாத உறவுனால அந்த பொண்ணு கர்ப்பம் அடைஞ்சிருக்குது, அதனால அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு வீட்டில் பூட்டிக்கிட்டு இருக்குது, அதனால தான் அந்த பொண்ணு வர்றதில்லைன்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்களே பார்த்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப வேதனை அடைஞ்சு மனம் வியாகுலப்பட்டு வெளியில் உள்ளவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, உள்ளவங்களே சொல்கிறாங்களே கடவுளே, போதகர்களே இந்த மாதிரி சொல்கிறாங்களே, சபை விசுவாசிகள் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ரொம்ப வேதனைப்பட்டு அழுது ஆண்டவர் நோக்கி அந்த பொண்ணு பாடல் ஒன்று எழுதினாங்க. அந்த பாடல் இன்றைக்கும் அநேக உள்ளத்தை தொட்ட ஒரு பாடல். தன்னோட வாழ்க்கையில் அனுபவத்தோடு பரிசாவியான ஒரு இணைந்து எழுதப்பட்ட பாடல். ஆண்டவரை நோக்கி அந்த பெண்ணை கூப்பிட்டுச்சு, என்னை கைவிடாத நான் தான் அழுதி செஞ்சேன், என்னை நின்று நேரிடணும், உமக்காக நான் யாரையும் சகிப்பேன் கடவுளே சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சேன். என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே, திருப்பாதம்
பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. உங்களுக்குலாம் தெரிந்த பாடல். இன்றைக்கும் நமக்கு பாரமான சூழ்நிலை, பலமான கஷ்டங்கள் நாம் கடந்து செல்லும்போது கூட இந்த பாடல் நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அநேக இதயங்களை தொட்ட ஒரு பாடலாக இருக்குது. என்னிடத்தில் சிலர் கேட்டிருக்காங்க, பெர்க்மான்ஸ் பாடலாம் என் சபையில் பாட மாட்டேங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் நல்ல அருமையான பாடல்லாம் எழுதியிருக்கிறாரு, நல்ல மனதை உருக்கக்கூடிய பாடல்கள், இதயத்தை தொடரக்கூடிய பாடல்லாம் எழுதியிருக்கிறாரு, ஏன் பாட மாட்டீங்க? நான் பெர்க்மான்ஸ் விரோதி இல்லை, அவர் தப்பாக அவனை எழுதலை, அவர் கிறிஸ்தவ பாடல் தான் எழுதியிருக்கிறாரு. அவர் ஆண்டவர் புகழ்ந்து ஆண்டவர் நம்ம ஒரு இதயத்தை தொடரக்கூடிய பாடல் எழுதியிருக்கிறாரு. வேற ஒரு தப்பாலாம் எழுதலை, தூஷணமாகவோ இதெல்லாம் எழுதலை. இது உங்களோட விருப்பம். நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த விதமான வாழ்க்கையில் அனுபவத்தோடு பரிசுத்தாவியானவருடைய இனிப்போடு சேர்ந்து எழுதப்பட்ட பாடலா என்று நீங்களே யோசித்து பாருங்கள். பாடக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் யோசித்து பாருங்க. எந்த நோக்கத்தோடு பாடல் உருவாக்கப்படுகிறது, எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் துதிக்கிறோம்? வியாபார நோக்கமா? அதில் ஆண்டவர் மகிமைப்படுவாரா? நம்ம நாமே நீங்களே யோசித்து பாருங்க. முடிவாக நம்ம ஆண்டவர் துதிக்க துதி பாடல் ஸ்தோத்திரம் நம்ம வாயை விட்டு ஒருபோது நிற்கவே கூடாது. எந்த சூழ்நிலையும் சரி, இன்பமான வேலையும் சரி, துன்பமான வேலையும் சரி, நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் சரி, அந்த துதி உங்கள் வாயை விட்டு நீக்கவே கூடாது. சங்கீதக்காரனாகிய தாவீது 146 சங்கீதத்தில் சொல்கிறார், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். என்னவா? நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணேன். என்ன ஒரு நம்ம ஒரு விசுவாசம். உயிரோடு இருக்க வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரை துதிப்பான், ஆண்டவர் போட்டுவான், பாடுவான். அன்பான சகோதர சகோதரிகளே, தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ ஜனமே, இன்று இந்த பூமியில் நீ ஓய்வு நாள் கை கொண்டால்தான் அந்த பரம ராஜ்யத்திலே, அந்த புதிய வானத்திலே, புதிய பூமியிலே நீ ஓய்வு நாள் கை கொள்ள முடியும். அதே வண்ணமாக இன்று பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்தவான்களோடு கூட நீ சேர்ந்து பாடும்போது தான் அந்த பரலோகத்திலே பரிசுத்த தூதர்களோடு கூட நீ சேர்ந்து பாட முடியும். மறந்து விடாது. அந்த பரலோகத்தில் நாம் போய் மோசேயின் பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம், ஆட்டுக்குட்டியானவரோட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அப்படி பாட விரும்புகிறீங்களா? அந்த பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு தேவதூதரோடு இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களோடு நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் பாட விரும்புகிறீங்களா?